Hi friends, welcome to Palla Vlog. இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை பல்லாவர சந்தை ஒரு வாரமாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதாவது பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலில் போய் பாருங்கள். இந்த வாரம் நம்ம என்ன கண்டென்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, வீட்டில் மிளகா தனியாவே மிளகா மசாலாவே தீர்ந்து போச்சு. சரி, மிளகா தனியா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சந்தைக்கு போனேங்க. அங்கே போனால் இன்னைக்கு காலையிலே பைய தூக்கிட்டு கிளம்பிட்டேங்க. நான் வெயிலை கூட பார்க்கலாம், ஆனால் வெயில் பார்த்தீங்கன்னா சும்மா வெளுத்து வாங்குச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, மிளகா தனியாக காய வைக்கணும்லங்க. அதனால் சரி காலையிலே கிளம்பிட்டு இது பார்த்தீங்கன்னா மந்த் எண்டு சந்தை இப்படி தாங்க இருக்கும். கொஞ்சம் வெறிச்சோடி தான் இருக்கும். சாயந்தரம் வேணால் கொஞ்சம் கூட்டம் வரும். ரெண்டாவது வெயில் அவ்வளோ கடையும் இருக்காது. ஸோ நீங்கள் யாராவது சும்மா சுற்றி பார்க்கணும் வருங்கன்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. எப்போ கூட்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த மாதிரி டைம்லலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் குறவாக தான் இருக்கும். ஆஃப்டர் 5 ஈவினிங் ஆஃப்டர் 5 தான் கொஞ்சம் அந்த பீக் ஹவர்ஸில் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு எல்லாம் வரும்போது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸாக எடுத்துக்கோங்க. தெரிஞ்சவங்க விட்டுடுங்க, தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு நம்ம கண்டென்ட்டுக்கு வரலாம் வாங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிளகா தனியா தாங்க, இதாங்க நம்மளுக்கு கண்டென்ட்டு. ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே விலை குறவாக இருக்குதுங்க. என்னன்னே தெரியல. ஆனால் எப்போ தான் இதெல்லாம் விலை ஏறுமோ தெரியாது. 2 கிலோ 150 ரூபா அப்படி சொல்லிட்டு இந்த நீட்டு மிளகாவும் 2 கிலோ 150 ரூபா சொல்லிட்டு அந்த குண்டு மிளகாவும் விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க, 2 கிலோனா 2 கிலோ தாங்க வாங்கணும். 1 கிலோ 1/2 கிலோ இந்த பேச்சுக்கு அங்கே இடம் கிடையாதுங்க. சரி நம்ம உடனே வாங்கக்கூடாது, 2-3 கடை பார்க்கலாம் அப்படி சுற்றி வரும்போது அந்த காஷ்மீரி சில்லி கண்ணில் பட்டுச்சு. இது பார்த்திங்கன்னா கிலோ 400 ரூபாயாங்க. இது வந்து கொஞ்சமாக கலருக்காக தான் யூஸ் பண்ணுறது இது, பட் காரம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எவ்வளோ தூரம் உண்மைன்றதே எனக்கு தெரியலங்க. சரி நம்ம உடனே எந்த பொருளும் சந்தைக்கு போனால் மட்டும் வாங்கக்கூடாதுங்க. ஒரு கடைக்கும் ரேட்டு வித்தியாசப்படும், குவாலிட்டி வித்தியாசப்படும். அதனால் நம்ம அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நம்ம என்ன ரிலேட்டடாக இருக்குதோ அதெல்லாம் பார்த்துட்டு தாங்க நம்ம வாங்கணும். சிலர்லாம் நீட்டு மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க, சிலர் குண்டு மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மிளகாய் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் எந்த மிளகாய் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறீங்களா? நீட்டு மிளகாய் தாங்க யூஸ் பண்ணுவேன் நான். அதுதான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தாங்க அதை நான் வாங்குவேன். இந்த மிளகாய் வந்து இப்போ அவ்வளோ நான் வாங்குறது இல்லைங்க. சரி அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் ப்ரைஸ் ஒன்று போல் தாங்க இருக்குது. இந்த 2 கிலோ 150 ரூபா மிளகாவும் 2 கிலோ 150 ரூபா, தனியாகவும் 2 கிலோ 150 ரூபா. 2 கிலோ வாங்கி அரைச்சி வச்சா நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அது காரத்தன்மையே போயிடும், அந்த ஃப்ரெஷ்னஸே இருக்காது. இதெல்லாம் பெரிய ஃபேமிலியில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஹாஸ்டல் வச்சு நடத்துகிறவங்க, வீட்டில் மெஸ் வச்சு நடத்துகிறவங்க, இவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த 2 கிலோ 150 ரூபா. பட் நம்மளுக்கு வந்து 1/2 கிலோ மிளகாய் 1/2 கிலோ தனியாக வாங்கினாலுமே 2-3 மாதத்துக்கு வரும். நீங்களாம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதனால் இந்த கடையில் இப்படி தாங்க 2 கிலோ தான் வாங்க முடியும். நீ என்ன தான் தலைக்கிழா நின்னா கூட அந்த 1 கிலோ 1/2 கிலோன்ற பேச்சுக்கு அங்கே இடம் கிடையாது. இப்படி தான் அளந்து 2 கிலோவாக ஒரு கவரில் போட்டு அழகாக வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்து அதை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வரலாங்க. இந்த 2 கிலோ மிளகாலாம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்கள் மாய்ப்பெல்லாம் பெரிய குடும்பம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அது என்னமோ கரெக்டான பேச்செல்லாம். இப்போ எல்லாம் சிறு குடும்பம் சீரான வாழ்வுன்ற மாதிரி எல்லாருமே 2 பேர் 3 பேர் 4 பேர் அந்த மாதிரி ஆகிட்டாங்க. பெரிய குடும்பன்றது 100ல் ஒருத்தருதாங்க நம்ம கேள்விப்பட வேண்டியதாக இருக்குது. அது ஒரு இப்போ அதிசயமாக ஆகிடுச்சிங்க. நம்ம வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கடையில் இந்த மிளகாத்தூள்லாம் வாங்கி போட்டு செய்கிறாங்க. அதில் என்ன தான் டேஸ்ட் இருக்குது, நிறைய வந்து ப்ரிசர்வேட்டிவ் போடுவாங்க, அதில் சுத்தமாக செய்வாங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரியலங்க. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இப்படி வாங்கி காய வச்சு அரைச்சி வச்சோன்னா 2-3 மாதத்துக்கு தொல்லை இல்லாத போயிடுங்க. என்ன ஒன்று மெனக்கிடணும், எதுவுமே மெனக்கிட்டால் தானே நம்மளுக்கு. சும்மாவே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும் போதே 1008 வியாதி வருது, இன்னும் கடையில் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸோ அதனால் கூடிய முட்டை நம்ம பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்கோம், அதெல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளைங்கள அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தா அதுங்களும் கற்றுக்கிட்டு போய் போகிற இடத்துல போய் அதுங்களும் செய்யலாங்க. ஸோ நான் சொல்லுறது தப்பாக இருந்தால் எதுவும் மன்னிச்சுங்க, எனக்கு பட்டு தான் நான் சொல்கிறேன் நான். அதனால் பார்த்திங்கன்னா நான் எப்போதும் இது மாதிரி வாங்கி தான் நான் வந்து அரைப்பேன். 2-3 மாதத்துக்கு நல்லா ஓடும். நீங்களாம் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி போடணுங்க. இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எங்கங்க இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்க அதெல்லாம் கடையில் விற்கிற அந்த மிளகாத்தூளை வாங்கி போட்டு செஞ்சு போட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. எல்லாம் வேலைக்கு போகிறதுனால பிள்ளைங்களுக்கு எது ஷார்ட்டாக முடியுமோ அதை தாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அது கரெக்டாக அப்படியே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. தாயை போல் பிள்ளை நூலை போல் சிலன்னு சும்மா சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அது தாங்க நம்ம பிள்ளைங்களும் அதை ஃபாலோ பண்ணி போகிற இடத்துல போய் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க பிள்ளைங்க. நம்மளே இப்படி சோம்பேறித்தனமாக இருந்தால் நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கும்? நிறைய பேரண்ட்ஸ் இப்போ அப்படி தாங்க இருக்கிறாங்க.
டிஃபனை செஞ்சு கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு தொட்டுக்க கூட சைட் டிஷ் கூட இல்லாத அனுப்புகிற பேரண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட பெண் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கும்? அவங்கள போல தானங்க இருக்கும். நீங்களாம் எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம மிளகா கண்டென்ட் எடுத்து இது கண்டென்ட்டு எப்படியோ போகுது. இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்லே எல்லோரும் இந்த மசாலா சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோம்மேடுன்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அது கரெக்டுன்றது எனக்கு தெரியலங்க. நான் இது வரைக்கும் வாங்குதில்லை. நீங்கள் யாராவது வாங்கியிருக்கிறீங்களா? எந்த சேனலை பார்த்து என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க நிறைய அதில் எஃபர்ட் போடுறதுனால அது ரேட்டு கண்டிப்பாக ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். இதே நம்ம வீட்டில் இது மாதிரி வாங்க 90 rupees மிளகா, 60 rupees தனி, 70 rupees தனியா, 140 160 ஆகுது. டோட்டலே பார்த்திங்கன்னா ஒரு 200 rupees கூட ஆகாதுங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு அது ஓடும். ஆனால் இதே நீங்கள் கடையில் வாங்கி பாருங்கள், அந்த 200 கொடுத்து வாங்கினா 1 month கூட வாங்குவாங்க. அதனால் நமக்கு மணியும் நல்லா சேவ் ஆகிற மாதிரி ஹெல்த் வைஸும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த கடையில் தாங்க 2 கிலோ 120 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது மறுநாள் மீன் குழம்பு வச்சோங்க. பழைய டேஸ்ட் இருந்ததுங்க அந்த மீன் குழம்பு. இந்த புளி போட்டவொன்னே தான் அந்த குழம்பே சும்மா அல்டிமேட்டாக இருந்ததுங்க. நீங்கள் யாராவது சந்தைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புளியை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு வச்சு பாருங்கள். அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது. நான் இந்த 2 கிலோ ப்ராசஸ்க்கே நான் போகலைங்க. அது நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால் போல் எனக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கிடச்சிது. எனக்கு 1/2 கிலோ மிளகா, 1/2 கிலோ தனியா பேக்கெட்டில் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் வாங்கி நான் காய வச்சு மிளகாலாம் மசாலாலாம் வறுத்து போட்டு மிஷினில் கொடுத்து போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மிளகா ரேட்லாம் எப்படி கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஊர்லலாம் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? வேறு ஏதாவது கண்டென்ட் போடணுமா சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.